இயர்ஸ் இன்றைக்கி ஒரு நைட்டு தான் இருக்குது. எப்படி 75க்கு 75 வாங்கலான்னா டயக்ராம்ஸ் ப்ராப்ளம் 7 மார்க் 4 மார்க் 2 மார்க் வருதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் படித்தாவே 75க்கு 75 மேக்ஸிமம் வாங்கிடலாம். இப்போது ஃபிசிக்ஸில் யூனிட் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட்டு. ரோம் லெட்டர் 8ல் ஃபஸ்ட்டு கொஷின் எனர்ஜியா அண்டு எக்ஸாம்பிள் 4 மார்க்கு அண்டு செகண்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இதுவும் 4 மார்க்கில் கேட்பாங்க. தேர்ட் கொஷின் டெடியூஸ் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இது 4 மார்க்கு. ஃபோர்த் கொஷின் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லீனியர் மொமெண்டம் 4 மார்க்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புக் எடுத்து ரோம் லெட்டர் வைஸு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின் ராக்கெட் ப்ரப்பல்ஷன் இதுவும் 4 மார்க்கில் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. சிக்ஸ்த்து யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் 4 மார்க்கு. செவன்த்து ஒன் அப்ளிகேஷன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனல் இதுவும் 4 மார்க்கு. ஸோ சிக்ஸ்த்து கொஸ்டின் செவன்த்து கொஸ்டின் ரெண்டும் சேர்ந்து 7 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ரோம் லெட்டர் 6ல் 4 மாஸ் அண்டு வெயிட் டிஃப்ரென்ஷியேட் இது 4 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது 2 மார்க் கொஷின்ஸ் ரோம் லெட்டர் 6ல் 1 2 5 6 7 10. அடுத்து யூனிட் 2ல் ரோம் லெட்டர் 7ல் ஃபஸ்ட்டு கொஷின் 4 மார்க், செகண்ட் கொஷினும் 4 மார்க்கு, தேர்டு கொஷின் 7 மார்க்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு 3 கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது 2 மார்க்ஸ் ரோம் லெட்டர் 6ல் 1 2 3 4 7 9. அடுத்தது 6th கொஷின் கான்கேவ் அண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் 4 மார்க்கு. யூனிட் 3ல் ரோம் லெட்டர் 8ல் ஃபஸ்ட் கொஷின் 4 மார்க், செகண்ட் கொஷின் 4 மார்க் ஆர் 7 மார்க் கேட்பாங்க. அடுத்து 2 மார்க் கொஷின் ரோம் லெட்டர் 6ல் 1 2 4 5. அடுத்தது புக் இன்சைடு 2 மார்க்ஸ் என்னென்னு கேட்பாங்கன்னா 3.4.1 தமிழ் மீடியம் இந்த பாயிண்ட்ஸ் 3.4.1 இதை எடுத்து பாய்ஸ்லாம் தமிழில் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3.4.2 சார்லஸ் லா. அடுத்தது 3.4.3 அவகோட்ரோ லா. அடுத்தது 3.5.1 அண்ட் 3.5.2 ரியல் அண்ட் ஐடியல் கேஸ் இது வந்து 4 மார்க் கொஷின். ஸோ தேர்ட் யூனிட்டில் இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 4 ரோம் லெட்டர் 8ல் ஃபஸ்ட்டு கொஷின் 7 மார்க், செகண்ட் கொஷினும் 7 மார்க், தேர்டு கொஷின் 7 மார்க், ஃபிஃப்த் கொஷின் ஏ அண்ட் பி இதுவும் 7 மார்க். இந்த 4 கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 7 மார்க் பார்த்துக்கோங்க. அடுத்தது 2 மார்க் கொஷின் ரோம் லெட்டர் 6ல் 1 3 4, ரோம் லெட்டர் 7ல் 1 2 3 4 5. அடுத்தது ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 28 இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்குமே பேஜ் நம்பர் 28 தான். செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம் எக்ஸாம்பிள் சம்ஸ். அடுத்து எக்ஸசைஸில் ரோம் லெட்டர் 8ல் ஃபஸ்ட் சம் செகண்ட் சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம், திரும்ப திரும்ப கேட்குறது, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 4ல் புக் இன்சைடு சால்வ்டு ப்ராப்ளம். அதில் வந்து ஃபஸ்ட்டு சால்வ்டு ப்ராப்ளம் வந்து 43ல் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துக்கு, தமிழ் மீடியத்துக்கு 44ல் இருக்குது. அடுத்தது செகண்ட் சம் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு 44ல் இருக்குது, தமிழ் மீடியத்துக்கு 45ல் இருக்குது. தேர்டு சம் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு 46ல் இருக்குது, தமிழ் மீடியத்துக்கு 47ல் இருக்குது. அடுத்து ஃபிஃப்த்து சம் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு 48ல் இருக்குது, தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 49ல் இருக்குது. அடுத்து சிக்ஸ்த்து சம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு 51ல் இருக்குது, தமிழ் மீடியத்துக்கும் 51, ரெண்டு பேத்துக்கும் சேம் பேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த சம்ஸ்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் ரோம் லெட்டர் 9ல் 2 3 சம்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து ரோம் லெட்டர் 10ல் ஹார்ட்ஸில் செகண்ட் சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் ஃபிசிக்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ நல்லா பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஃபார்முலாஸ்லாம் எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்தது கெமிஸ்ட்ரி யூனிட் 7ல் ரோம் லெட்டர் 7ல் 1 2 3 இது வந்து ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. ரோம் லெட்டர் 7ல் ஃபோர்த் கொஷின் வந்து 7 மார்க்கு, ஃபிஃப்த் கொஷினும் 7 மார்க்கு. அடுத்து புக் இன்சைடு வந்து 7.7 பேஜ் நம்பர் 99 வந்து அப்ளிகேஷன் ஆஃப் அவகேட்ரோஸ் லா இது வந்து 4 மார்க்கு, தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 98. அடுத்தது 7.3ல் டேபிள் 7.5 பேஜ் நம்பர் 96 இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் டிஃப்ரென்ஸ் 4 மார்க்கு, தமிழ் மீடியத்துக்கும் சேம் பேஜ் 96 தான். அடுத்தது 2 மார்க்ஸ் வந்து ரோம் லெட்டர் 6ல் 1 2 3 4 6, ரோம் லெட்டர் 8 ஹார்ட்ஸில் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்டு தேர்டு இது மூணுமே என்னென்னா 7 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 8ல் ரோம் லெட்டர் 6ல் தேர்டு கொஷின் வந்து 4 மார்க்கு, ஃபோர்த் கொஷினும் 4 மார்க்கு. ரோம் லெட்டர் 8 ஹார்ட் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 7 மார்க் ஆர் 4 மார்க் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து புக் இன்சைட் பேஜ் நம்பர் 119 இங்கிலீஷ் மீடியம் 8.10 8 அலாய்ஸு, 8.10.1 அமலாகாம் இது வந்து தமிழ் மீடியத்தில் பேஜ் நம்பர் 116ல் இருக்குது. அடுத்து பேஜ் நம்பர் 120ல் 8.11.2 இது வந்து மெத்தட்ஸ் ப்ரிவென்டிங் கரிஷன் இது வந்து தமிழ் மீடியத்தில் பேஜ் நம்பர் 117ல் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது ரீசன்ஸ் ஃபார் அலாயிங் இது 118
119 இருக்குது. 8.10.1 பேஜ் நம்பர் 116 தமிழ் மீடியத்துக்கு. டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸ் 119 இங்கிலீஷ் மீடியத்துக்கு. 8.10.3 பேஜ் நம்பர் 116 தமிழ் மீடியத்துக்கு. அடுத்து யூசஸ் ஆஃப் காப்பர் 119 இது 4 மார்க்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு. அடுத்தது தமிழ் மீடியத்துக்கு 116 காப்பரின் பயன்கள் என்னென்னு எழுதணும். ஏதாவது ரெண்டு அல்லது 3 எழுதுனீங்கன்னா போதும். புக்கில் 2 தான் இருக்குது. ஏதாச்சும் ரெஃபர் பண்ணி இன்னொன்று எழுதுனீங்கன்னா கூட கிடைக்கும். 4 மார்க்காக இருந்தால் 4 பாயிண்ட் எழுதணும். அடுத்தது யூனிட் 9 ரோம் லெட்டர் 6ல் ஃபஸ்ட் கொஷின் 4 மார்க், தேர்ட் கொஷின் A B 4 மார்க்கு, அடுத்து ஃபோர்த்து 4 மார்க்கு, ஃபிஃப்த்தும் 4 மார்க்கு. இது எல்லாமே 4 மார்க். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது 2 மார்க்ஸ் யூனிட் 9ல் ரோம் லெட்டர் 5 வந்து 1 2 3 4 5 6 7 9. ரோம் லெட்டர் 7ல் ஹார்ட்ஸில் 2. அடுத்து கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் யூனிட் 7ல் ரோம் லெட்டர் 9ல் செகண்ட் சம் பேஜ் நம்பர் 104 தமிழ் மீடியத்துக்கு. 103 7.9 பேஜ் நம்பர் 99 இங்கிலீஷ் மீடியத்துக்கு. ஃபஸ்ட்டில் 1 2 3 சம்ஸும் தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 99. மாலிகுலர் மாஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 9 9.9 பேஜ் நம்பர் 131. இதில் வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து 130. ஃபஸ்ட்டு சம், செகண்டில் எல்லா சம்ஸும் பார்த்துக்கோங்க. இது வந்து 132 இங்கிலீஷ் மீடியத்துக்கு, தமிழ் மீடியத்துக்கு 130. அதே மாதிரி தேர்டு ரோம் லெட்டர் அது வந்து 133 இங்கிலீஷ் மீடியத்துக்கு 130. இது எல்லாமே இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ். ஸோ நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பயாலஜி பார்க்கலாம். யூனிட் 12ல் ரோம் லெட்டர் 3ல் ஃபஸ்ட்டு கொஷின், தேர்ட் கொஷின் 7 மார்க்கு. 2 மார்க்ஸ் வந்து ரோம் லெட்டர் 5ல் ஃபஸ்ட்டும் 4th கொஷினும். அடுத்து ரோம் லெட்டர் 6ல் 1 2 3 4 6. இந்த யூனிட்டில் டயக்ராம் என்னென்னா கிரவுண்ட் பிளான் பேஜ் நம்பர் 177 இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 174. அடுத்தது வாஸ்குலர் பண்டில் 175 இங்கிலீஷ் மீடியம், 172 தமிழ் மீடியம். அடுத்தது தேர்ட் ஒன் டிஸ்கார்ட் அண்ட் மோனோகட் ரூட்டு 176 இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 173. ஃபோர்த் ஒன் குளோரோபிளாஸ்ட் 180 இங்கிலீஷ் மீடியம், 177 தமிழ் மீடியம். இதெல்லாம் வந்து திரும்ப கேட்கக்கூடிய டயக்ராம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 13 ரோம் லெட்டர் 6ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம் 4 மார்க். ரோம் லெட்டர் 7ல் செகண்ட் சம் 4 மார்க், தேர்ட் சம் 7 மார்க். அடுத்து 2 மார்க்ஸ் ரோம் லெட்டர் 5ல் 1 2 3 5 8 10. அடுத்து யூனிட் 14 ரோம் லெட்டர் 8ல் செகண்ட் சம் 7 மார்க், ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். அடுத்து தேர்ட் சம் செகண்ட் கொஷின் 7 மார்க்கு, தேர்ட் கொஷின் 4 மார்க்கு, ஃபிஃப்த் கொஷின் 7 மார்க்கு. அடுத்து ரோம் லெட்டர் 6ல் 10th கொஷின் 4 மார்க்கு, 2 மார்க்ஸ். ரோம் லெட்டர் 6ல் 2 6 8 12. அடுத்து ரோம் லெட்டர் 5ல் 1 2 3 4. டயக்ராமு ஃபிகர் 14.6 பேஜ் நம்பர் 202 இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 199. அடுத்து செகண்ட் ஒன் 14.9 லியூகோசைட்ஸ், இது 205 இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 202. அடுத்து தேர்ட் ஒன் 14.11 ஃபிகர் ஹார்ட் டயக்ராமு, இங்கிலீஷ் மீடியம் 207, தமிழ் மீடியம் 205. அடுத்து யூனிட் 15 ரோம் லெட்டர் 8ல் ஃபஸ்ட் கொஸ்டின் 7 மார்க், செகண்ட் கொஸ்டினும் 7 மார்க், சிக்ஸ்த் கொஸ்டின் 4 மார்க். 2 மார்க்ஸ் வந்து ரோம் லெட்டர் 6ல் 1 2 3 5, ரோம் லெட்டர் 7ல் ஃபஸ்ட் கொஸ்டின். டயக்ராம் ஃபிகர் 15.2ல் இங்கிலீஷ் மீடியம் 220, தமிழ் மீடியம் 217 நியூரான்ஸு. அடுத்து செகண்ட் வந்து 15.5 ஃபிகர் 222 இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 219 பிரெயினோட டயக்ராமு. அடுத்தது யூனிட் 16 ரோம் லெட்டர் 8 1 3 4 4 மார்க்ஸு. 2 மார்க்ஸ் ரோம் லெட்டர் 6ல் 1 2 3 5 6, ரோம் லெட்டர் 7ல் 1 2 5 6 7. இது எல்லாமே திரும்ப படிச்சிங்கனாவே போதும், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது இம்பார்ட்டண்டான டயக்ராம் 16.8ல் தைராய்டு பேஜ் நம்பர் 234 இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 232. 16.11 ஃபிகர் adrenal gland 237 இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர், தமிழ் மீடியம் 234 பேஜ் நம்பர். அடுத்து யூனிட் 17 ரோம் லெட்டர் 7ல் ஃபஸ்ட்டு கொஷின் 7 மார்க்கு, செகண்ட் கொஷின் 7 மார்க்கு. ரோம் லெட்டர் 7ல் 11th கொஷின் 4 மார்க்கு. அடுத்தது 2 மார்க்ஸு. ரோம் லெட்டர் 6ல் 3 4 8, ரோம் லெட்டர் 7ல் 1 3 4 5 6. அடுத்து டயக்ராமு 17.15 ஃபிகர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்மு பேஜ் நம்பர் 250 இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 247. 7.16 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம், இது வந்து இங்கிலீஷ் மீடியம் 250, தமிழ் மீடியம் 247. 17.8 ஃபிகர் ஆந்த்ரஸ் அண்ட் போலன் கிரைன் 246 இங்கிலீஷ் மீடியம், 243 தமிழ் மீடியம். 17.10 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவல்யூ 246 இங்கிலீஷ் மீடியம், 243 தமிழ் மீடியம். அடுத்தது யூனிட் 18 ரோம் லெட்டர் 7ல் செகண்ட் சம் 7 மார்க்கு, ரோம் லெட்டர் 7ல் செகண்ட் கொஷின் 7 மார்க்கு, ரோம் லெட்டர் 6ல் 1 2 3 4 5 7 மார்க்ஸ். ஏபிசி அந்த மாதிரி 2 ஆப்ஷன் அல்லது 3 ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்து 3 கொஷின் கொடுத்து உங்களுக்கு 7 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இல்லை 2 மார்க்ஸில் கூட தனியாக கேட்கலாம். 2 மார்க்ஸ் ரோம் லெட்டர் 5ல் 2 5. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸு. ஸோ எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. டயக்ராம்லாம் வரைஞ்சி பாருங்கள், பார்ட்ஸ்லாம் எழுதி பாருங்கள், சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள், ஃபார்முலாஸ்லாம் வந்து எழுதி பாருங்கள். ஒவ்வொரு கொஷின்ஸும் நல்லா வந்து எழுதுங்க. ஈஸியாக வந்து 75க்கு 75 ஸ்கோர் பண்ணலாம்.
ஆல் த பெஸ்ட் டியர்ஸ். தேங்க்யூ.